வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ராஜபக்ச குடும்பத்திற்குள் ஏற்பட்டுள்ள பிளவு, நாட்டை விட்டு வெளியேறும் பெசில். மொட்டு கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து வெளியான உத்தியோகபூர்வ அறிவிப்பு. ஊடக ஆணைக்குழு ஒன்றை உருவாக்கவுள்ளதாக ஜனாதிபதி அறிவிப்பு. நாமலுக்கு ஏற்பட்ட கெட்ட சகுனம். பங்களாதேஷ் மீண்டும் வளமை நிலைமைக்கு திரும்பும், ஜனாதிபதி ரணில் நம்பிக்கை. ஹனியே படுகொலை, ஹமாஸ் அமைப்பின் புதிய தலைவர் அறிவிப்பு. மன்னாரில் உயிரிழந்த இளம் தாய், வைத்தியசாலை தரப்பினர் நீதியுடன் நடந்து கொள்ள வலியுறுத்து. தொடர்பான விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பெசில் ராஜபக்ச சில தினங்களில் அமெரிக்காவுக்கு மீண்டும் திரும்பவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக தம்மை முன்னிறுத்துவதற்கு நாமல் ராஜபக்ச எடுத்த தீர்மானம் காரணமாக பெசில் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்சவை நிறுத்தும் தீர்மானத்தினால் ராஜபக்ச குடும்பத்தில் பிளவு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளரை தம்மிக்க பெரேரா ஏற்க மறுத்துள்ளார். இந்த நிலையில் பிரதமர் தினேஷ் குணவர்தனவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எனினும் அவரும் அதனை நிராகரித்ததை அடுத்து நாமல் ராஜபக்சவின் பெயரை முன்மொழிந்துள்ளதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. சமகால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பெசில் ராஜபக்ச செயல்பட்டு வந்தார். இது தொடர்பில் பல்வேறு மட்ட கலந்துரையாடலில் ரணில் பெசில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பெயரிடப்பட்டுள்ளார். கொழும்பு நெல்லும் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி தலைமையகத்தில் வைத்து கட்சியின் செயலாளர் நாயகம் சாகர காரியவசம் சற்று முன்னர் இதனை அறிவித்துள்ளார். புதிய நாடாளுமன்றத்தின் கீழ் உள்ளூர் ஊடகவியலாளர்களின் பிரச்சினைகள் மற்றும் முறைப்பாடுகளை முன்வைப்பதற்கு ஊடக ஆணைக்குழு ஒன்றை உருவாக்கவுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பிரதேச ஊடகவியலாளர்களை பாராட்டும் விதமாக நாடளாவிய பிரதேச ஊடகவியலாளர்கள் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, பிரதேச ஊடகவியலாளர்களுக்கு தமது பிரச்சினைகளையும் முறைப்பாடுகளையும் தெரிவிப்பதற்கான ஒரு இடம் தேவை. பத்திரிகை சபைக்கு பதிலாக ஊடக ஆணைக்குழுவை நிறுவுவதற்கான முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. பிரதேச ஊடகவியலாளர்களின் முறைப்பாடுகளை விசாரிக்க அதிகாரம் வழங்கப்பட வேண்டும். அடுத்த புதிய நாடாளுமன்றத்தில் அது குறித்து கவனம் செலுத்துவோம். நாட்டை மீட்க சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்தாலோசித்து உடன்பாடுகளை எட்டியுள்ளோம். அந்த நிபந்தனைகளை யாராலும் நீக்க முடியாது. அந்த நிபந்தனைகளை மாற்றினால் சர்வதேச நாணய நிதியம் அதிலிருந்து விலகும். அதனால் நம் நாட்டுக்கு கிடைத்த பணத்தை இழக்க நேரிடும். எனவே எந்த வழியில் செல்ல வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். அந்த முடிவை நாட்டு மக்களிடமே விட்டுவிட வேண்டும் என்பதே எனது நிலைப்பாடாகும். நான் ஒருபோதும் தேர்தலை ஒத்திவைக்க விரும்பவில்லை. தேர்தலை ஒத்திவைக்கப் போவதாக சிலர் கூச்சலிட்டனர். ஆட்சியை கொடுத்தும் ஓடிப்போய் தேர்தல் நடத்துவதில் அர்த்தமில்லை. இவ்வாறு ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நியமிக்கப்பட்டுள்ளார். பத்திரமுல்லை நெல்லும் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற நிகழ்விலேயே அவரது பெயர் அறிவிக்கப்பட்டது. இது தொடர்பான நிகழ்வை கட்சி தலைமையகம் நேரடியாக ஒளிபரப்பிக் கொண்டிருந்த போது வேட்பாளர் பெயரால் அறிவிக்கப்பட்டதும் நேரடி ஒளிபரப்பு தடைப்பட்டதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. இதேவேளை மொட்டுவின் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ச நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த கட்சியின் அமைச்சர்களிடமிருந்து வாழ்த்துச் செய்திகள் குவிந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதியுடன் இருக்கும் மொட்டு பிரதமர் கூட நாமல் ராஜபக்சவை அழைத்து வாழ்த்து தெரிவித்தமை விசேட நிகழ்வாகும். பங்களாதேஷில் நிலைமை விரைவில் சீரடையும் என்று தாம் நம்புவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பு சீனமன் கிரோன் ஹோட்டலில் நேற்று இடம்பெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை விட்டு விலகிய போதிலும் நாங்கள் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தபோது அவர் $200 மில்லியன் நம் நாட்டிற்கு வழங்கியதை நான் நினைவு கூற வேண்டும். சிறையிலிருந்து கலிதாசியா விடுதலை செய்யப்பட்டதில் மகிழ்ச்சியடைகின்றேன். ஷேக் ஹசீனா நீண்ட காலத்திற்கு முன்பே இதை செய்திருந்தால் அவர் இன்னும் பங்களாதேஷின் பிரதமராக இருந்திருக்க முடியும். குறுகிய காலத்தில் பங்களாதேஷ் மீண்டும் வரும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இலங்கையில் எங்களுக்கு நடந்த நினைவில் கொள்ள வேண்டும். பங்களாதேஷின் மிகப்பெரிய முதலீட்டாளர்களில் ஒருவராக நாங்கள் இருப்பதால் அந்த நாட்டில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளோம்.
இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பு தமது புதிய தலைவரை அறிவித்துள்ளது. கடந்த வருடம் அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு மூளையாக செயற்பட்டவராக கருதப்படும் ஹமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே ஈரான் கடந்த 31ஆம் தேதி கொல்லப்பட்டார். ஈரான் ஜனாதிபதி பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக தெஹ்ரானில் உள்ள விருந்தினர் மாளிகையில் தங்கியிருந்த போது ஏவுகணை தாக்குதலில் இஸ்மாயில் கொல்லப்பட்டார். குறித்த தாக்குதலானது இஸ்ரேலால் நடத்தப்பட்டது என்றும் இதற்கு பதிலடி வழங்கப்படும் எனவும் ஈரான் தொடர்ந்தும் எச்சரித்து வருகின்றது. இந்த நிலையில் இஸ்மாயில் ஹனியேவின் மரணத்தை தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பின் புதிய தலைவராக ஜாஜா சின்வார் அறிவிக்கப்பட்டுள்ளார். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் இளம் தாயொருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கான நீதியும் நியாயமும் கிடைக்க வைத்தியசாலை தரப்பினர் நீதியுடன் நடந்து கொள்வோம் என கூறுகின்றார்கள். அவர்கள் கூறுகின்ற வார்த்தை உண்மையாக இருந்தால் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் சிவகரன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறியிருக்கின்றார். குறித்த ஊடக சந்திப்பில் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் VS சிவகரன், சட்டத்தரணி ப. டெனீஸ்வரன், மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் அருட்தந்தை S. ஜெயபாலன் குருஸ் மற்றும் உயிரிழந்த பெண்ணின் கணவர் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். அவர் மேலும் தெரிவிக்கையில், மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் இடம்பெற்ற மரிராஜ் சிந்துயா அவரின் மரணத்தை தொடர்ந்து அவரது கணவர் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியத்தின் கவனத்திற்கு உடன் கொண்டு வந்த நிலையில் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்குடன் பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றோம். வைத்தியசாலை தரப்புடன் உடனடியாக தொடர்பு கொண்டு குறித்த விடயம் தொடர்பில் அவர்களிடம் வலியுறுத்தி தொடர்ந்தும் விசாரணைகள் சம்பந்தமாகவும் ஒவ்வொரு நாளும் விசாரித்து வருகின்றோம். உள்ளக ரீதியாக வைத்தியசாலைகளின் விசாரணைகள் நிறைவடைந்துள்ளன. பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசாரணைகளும் நிறைவடைந்துள்ளன. வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் விசாரணைகளும் நிறைவடைந்துள்ளன. கள அறிக்கையும் முடிவடைந்துள்ளன. 4 விதமான முதல் கட்ட விசாரணை தற்போது முடிவடைந்துள்ளது. அடுத்த கட்டமாக மத்திய சுகாதார அமைச்சினால் இவ்வாரம் மன்னார் மாவட்ட டிபாத வைத்தியசாலைக்கின் விசாரணை குழு வருகை தந்து முதல் கட்ட விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளனர். இடம்பெற்ற 4 கட்ட விசாரணைகளின் போது சில நபர்கள் குற்றவாளியாக குற்றம் சாட்டப்படக்கூடியவர்களாக சம்பவத்தினதன்று கடமையில் இருந்தவர்கள் அசட்டையினமாக நடந்து கொண்டுள்ளார்கள் என சிலரை அடையாளமிட்டுள்ளார்கள். அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வேறு தரப்பாக வைத்தியர்களுக்கு மத்திய சுகாதார அமைச்சும் ஏனையவர்களுக்கு வடமாகாண சுகாதார அமைச்சும் வைத்திய தரப்பினராலும் ஏனைய விசாரணை தரப்பினராலும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.